காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மத்தியான நேரத்தில் டிவி முன்பாக இருக்கிற ஒவ்வொருவரையும் MMJ மூலமாக வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். காலை முதல் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை கணின்மணி போல பாதுகாத்தார். நாம் தேவ சமூகத்திலே நம்பி இருக்கிற காரியங்களை அவர் வாய்க்க செய்வேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்படியாக வசனம் சொல்கிறது. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஏன் இப்படி நடக்கலைன்னு சொல்லிட்டு வேதனையோடு கூட இருக்கீங்க. ஏன்னா நிறைய விண்ணப்பங்களை கையில் வச்சுருக்கீங்க, அநேக நேரம் ஜெபிக்கிறீங்க, ஆனால் இது ஏன் நடக்கலைன்னு ஒரு சோர்ந்து போய் இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு குறித்த காலம் எனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அந்த குறித்த காலம் வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தேன்னா நான் பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் தர்றாரு. அது மட்டும் இல்லை, முடிவிலே அது விளங்க. அப்போ அதுக்குன்ற ஒரு முடிவு உண்டு. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இது முடியுமா, நான் அதுக்கு முன்னே கடந்துருவேனா, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. நம்ம பொய் சொல்லிடுவோம், ஈஸியாக சொல்லிடுவோம். சரி அவ ஏமாத்துறதுக்காக சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்கிற தேவன் அல்ல. இன்னும் சொல்கிறாரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருப்பு ஒரு கஷ்டம் தான் இல்லையா? காத்திருந்து நம்ம ஒரு பஸ்ஸு காத்திருந்தா கூட ஐயோ இன்னும் வரலையே இன்னும் வரல முறுமுறுப்போம். ஆனால் முறுமுறுக்காதபடி என் தேவன் எனக்கு சொன்னால் அவர் செய்து முடிப்பார் என்று காத்திருப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டும் இல்லை, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருக்கா சொல்லுவீங்களா? அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்மை உண்டாக்கின தேவன் அவர் எவ்வளோ நல்ல தேவன். அவர் கிரியேட்டர், அவர் நம்மளையெல்லாம் உண்டாக்குனவர். அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்கவே மாட்டார். எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிட முடியாதில்லைன்னு சொன்னவர் போய் சொல்லவே மாட்டார். தாமதித்தாலும் அப்படியே காத்துருங்க. ஏன்னா அவர் தூங்கவும் மாட்டார், உறங்கவும் மாட்டார். கர்த்தரோ என் பேர் நினைவா இருக்கார். அதை உணர்ந்த தாவீது சொல்றாரு. எல்லாரும் அந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஏன்னா உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்த வேண்டிய வழியில நடத்தி அந்த காரியத்தை ஆமென் செய்து முடிக்க அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, தேவன் பரிசுத்தர். நாம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நமக்கு திருச்சபைகளை கொடுத்து ஆமென் தேசத்திலே அவரை பணிந்து கொள்ளும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை
கொடுத்தாரே, 6 நாள் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அது நல்லதென்று கண்டு 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். ஆனால் அன்னைக்கு தான் மனிதன் அவரை ஆராதிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 நாள் அவர் படைத்தார். ஆனால் 7ஆம் நாளை அவர் நமக்கு முதல் நாளாக்கி அவரை நாம் தொழுது கொள்ளும்படியா நமக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக தந்திருக்கிற திருச்சபைகளுக்கு, ஆமென், ஊழியர்களுக்கு, ஊழியங்களுக்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ தந்த ஊழியர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நீ தந்த திருச்சபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இயேசப்பா, கடைசி நாட்களை தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆயிலும் கர்த்தாவே, என் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்று தரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. திருச்சபைகளை அழிக்கும்படியாய், வார்த்தைகளை கேட்க கூடாதபடி, அதன்படி நடக்க கூடாதபடி சத்துரு எவ்வளவு கண்ணமிட்டு தந்திரமாய் காரியங்களை கொண்டு வருகிறான். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவனும் அதை கைக்கொள்ளு, வாசிக்கிறவர்களும் அதை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு திருச்சபையில் ஆண்டவரே, ஊழியர்கள் மூலமாக கேட்கிற வசனங்கள், அப்பா நாங்கள் வாசிக்கிற வேதத்தின் வசனம் மூலமாக கற்றுக்கொள்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இருதயத்தில் கிரகிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, அது எங்களை வழி நடத்தணும். ஆண்டவரே, அது எங்களை வழி நடத்தணும். ஆண்டவரே, இந்த பரம கானானில் கொண்டு சேர்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு திருச்சபையில் அழிக்கும்படியாய் சத்துரு வைத்திருக்கிற அத்தனை தந்திர வலைகளையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அழித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லக்கரம் ஒவ்வொரு திருச்சபையின் மேலும் இறங்கட்டும். ஆண்டவரே, மனவாட்டியாம் திருச்சபையை, மனவாட்டியாம் சபையை ஒரு நாள் ஆண்டவரே உம்மை பார்க்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆயத்தமாக கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும்போது ஆண்டவரே பெருங்கையாய் நின்று விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறமையா, நீர் கூட இருந்து நடத்துங்க. ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. திருச்சபை ஒவ்வொரு விசுவாச பிள்ளையிலும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எங்களை தாழ்த்துறமா சொல்லுங்க. மீதிய நேரம் முழுவதும் கர்த்தர் கூட இருக்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை கேட்கிறோம். பரலோக தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஹல்லேலூயா. ஹல்லே. உறங்காமல் தூங்காமல் நம்மை காக்கிற தேவன ஸ்தோத்திரம். பலவீனமானாலும் சுகவீனனானாலும் பலன் தந்து சுகம் தந்து அரணாய் கோட்டையாய் இருக்கிற தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம குடியிருக்கிற பட்டணத்துக்காக, நீ போகிற பட்டணத்துக்காக நீ வேண்டிக்கொள். ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்துக்கு, நீ சிறைப்பட்டு போகிற பட்டணத்துக்கு என்று இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்துக்கு சமாதானம் இருக்கும் பொழுது உனக்கு சமாதானம். நாட்கள்ல நம்ம வைக்கப்பட்டிருக்கிற தேசம் அருமையான ஒரு செழிப்பான தேசத்துல உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஆனா இந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம், எங்கேயோ போய் பாவத்தை தீர்க்க புண்ணியம் தேட எத்தனை ஆத்துமாக்கள், ஸ்தோத்திரம், ஆண்டவரை தேட வேண்டிய ஆத்துமாக்கள், ஜீவ தண்ணீர் ஊற்ற தேட வேண்டிய ஆத்துமாக்கள் எதையோ தேடி போய் அழிந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கிட்ட நான் சொல்றேன், உங்களை மீட்டு இருக்கிறாரே. ஆத்துமாக்கள் எத்தனை நம்ம கண்களுக்கு முன்பாக எதையோ தேடி தன்னை வருத்தி கொண்டிருக்கிறாங்களே. நமக்காக தன்னை வருத்தினவர், நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். கால்கள்ல ஆணி, கைகளிலே ஆணி, தலையிலே சிரசிலே முள்முடி, ஸ்தோத்திரம், ரத்தம் சொட்ட சொட்ட, கடைசி சொட்டு ரத்தம் வர, கடைசி சொட்டு தண்ணீர் வர ஊற்றி உங்களை என்னை மீட்டெடுக்க கொடுத்த அந்த ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவரை தேடாதபடி, ஆத்துமாக்களை
ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஒரு முறை கூட ஆண்டவர் அறிவிக்கப்பட இல்லை என்று தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். உங்களை என்னை கிருபையாய் இவரை அறிகிற அறிவை தந்திருக்கிறாரே. இன்னைக்கு தேசத்துல நீங்க பார்த்திருப்பீங்களே, கடவுளை தேட போய் அழிந்துட்டு இருக்காங்க மக்கள். எதைக்கோ போய் முங்கி எழும்புனா என் பாவம் கழுவிடும், எனக்கு புண்ணியம் கிடைத்திரும் என்று ஸ்தோத்திரம். மீட்கப்பட வேண்டிய இரத்தத்துக்குள்ளாய் தேசத்து ஜனங்கள் வரும்படியாய் ஸ்தோத்திரம். அவங்களுடைய இருதயத்தின் மனக்கண்களை கத்தர் திறக்கணும். இந்த தண்ணீர்ல எனக்கு மீட்பில்லை, ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றி இருக்கிறது என்கிற எண்ணத்தை கத்தர் கொடுக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்தோத்திரம் தேசத்து ஜனங்களுடைய இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற அந்த அழுக்க, அந்த அடைப்ப, அந்த இருளை ஆவியானவர் அசைவாடினா அந்த ஒழுங்கின்மை மாறிடும், அந்த இருள் மாறிடும். ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஞானமுள்ளவன் தன்னை நோக்கி பார்க்கணும், நிதானிக்கணும். ஸ்தோத்திரம். எத்தனை படித்தவர்கள், எத்தனை ஞானிகள் ஸ்தோத்திரம் அறிவில்லாதபடி இருக்கிறாங்க. ஆண்டவரை ஏசப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா, எதெங்கேயோ தேடி தன்னை அழித்து கொண்டிருக்கிற எங்க தேசத்து ஜனங்கள் ஏசப்பா கொத்து கொத்தாய் மாளுகிறாங்கப்பா. ஏசப்பா நானோ ஜீவனுண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்னீரே ஏசப்பா. இந்த ஜீவனுள்ள தேவனை என் தேசத்து ஜனங்கள் அறியும்படியாய் ஜெபிக்கிறப்பா. உணர்வில்லாம இருக்கிறாங்கப்பா, கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. அந்த ஒழுங்கின்மையின் மேல, அந்த இருளின் மேல தேவாவியானவர் அசைவாடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. தேசத்துல பாவம் பெறுகிறது ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். குடிவெறி, போதை வஸ்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போகட்டுப்பா. என் தேசம் உங்க அறிஞ்சிட்டா ஏசப்பா, இதுல இருந்தெல்லாம் ஒரு விடுதலை வந்துடும் ஆண்டவரே. வேசித்தனம், விபச்சாரம் இயேசுவே அப்பா, சின்ன பிள்ளைகள் கூட கெட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. மனம் இறங்கி இருங்கப்பா தேசத்துக்கு ஆண்டவரே. வாலிப ஆத்துமாக்கள் உங்களுக்கு வேணும் ஏசப்பா. இளம் ரத்தம், வாலிப ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்த தேவனுடைய உன்னத தொடுதல் வாலிப ஆத்துமாக்களுக்குள்ள வரணும். பாவத்துல மாண்டி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. உங்க தொடுதல் வரட்டும் ஏசப்பா. ஆண்டவரே பாவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் அழிக்கப்பட, பரிசுத்த தேவனுடைய ஆளுக தேசத்துல வர, எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட ஏசப்பா கருத்துல தந்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். மிஷனரிகள் ஆண்டவரே விலக்கிரயம் கொடுத்தாங்களே ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தங்களுடைய சொகுசெல்லாம் விட்டுட்டு வந்து ஆண்டவரே தங்களை வருத்தியுமே அறிவித்த தேசம் ஆண்டவரே. அவங்களை இழிவுபடுத்தும்படியான எந்த காரியமும் எங்க தேசத்துல நடக்க கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினால சிந்தப்பட்ட மிஷனரி ரத்தத்துக்கெல்லாம் நீங்க கணக்கு வச்சிருக்கீங்க ஏசப்பா. தேசத்தை ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க மிஷனரிகளுடைய சாட்சிகள் பாதுகாக்கப்படணும். எங்க மிஷனரிகள் விட்டுட்டு போயிருக்கிற சாட்சிகள் நிறைய உண்டு ஆண்டவரே, எல்லாம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்படியே எங்க தேசத்துல மிஷனரி ஊழியம் செய்கிற எல்லா மிஷனரிகள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க தேசம் உங்களுக்கு வேணும் ஏசப்பா. எங்க தேசம் ஏசப்பா ஆண்டவரே இந்த பரிசுத்த தேவனை அறியணும் ஏசப்பா. ஆண்டவரே இறங்கிருங்க ஏசப்பா. சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்படட்டும் அப்பா. எங்கெங்கெல்லாம் அடைபட்டு கிடக்கிறதோ அங்கெல்லாம் தேவாவியானவர் அசைவாடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா தேசத்தை கண்ணோக்கி பார்த்திருங்க. பொல்லாத கொள்ளை வியாதிகள் ஆண்டவரே, கொடூரமான வியாதிகள் தப்பித்து கொள்ளும் தேசத்துல ஜனங்களுக்கு வழி தெரியல ஆண்டவரே. ஸ்தோத்திர. நீர்தான் வழி, நீர்தான் ஜீவன் ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. நீங்க தான் சத்தியம். நீங்க வந்துட்டா விடுதலை உண்டாயிரும் ஏசப்பா. தேசத்துல அப்பா கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வியாதியின் வல்லமைகள் தேசத்தை விட்டு அப்புறப்படட்டும் ஆண்டவரே. வியாதி கொடுமையில இருக்கிறவங்க, பாரத்துல இருக்கிறவங்க, தன்னை மாய்த்து கொள்ளணும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்படணும் அப்பா. வெளிப்படணும்ப்பா. எப்படி ஒரு மெய் தேவன் இருக்கிறார் என்கிறத ஆண்டவரே, உண்மை உள்ள தேவன் இருக்கிறார் என்கிறத, விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்கிறத எங்க தேசம் அறிந்து கொள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா. கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியா இயேசுவே இயேசுவே தேசத்துக்கு இறங்கிருங்கப்பா. தேசத்துக்கு இறங்கிருங்கப்பா. தேசத்தை ஆளுகிறவர்களோடு இடைபடுங்கப்பா. அதிகாரம் பண்ணுகிறவர்களோடு இடைபடுங்கப்பா. தேசத்துல லெஞ்சம் வேண்டாம், ஊழல் வேண்டாம் இயேசுவே. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் எல்லா பகுதியிலும் உண்டாக ஜெபிக்கிறப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். கொலை கொள்ள ஏசப்பா எல்லாம் அப்புறப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. தகப்ப
தகப்பனே, பெண்களுக்கு விரோதமாய் நடக்கிற குற்றங்கள் தேசத்துல தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தேசத்துல அநேக மிஷனரிகள் பரிசுத்தவான்கள் விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த எழுப்புதலை பார்க்கணும்னு இன்னைக்கும் அப்பா விலைக்கிரயம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா, முழங்கால்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரை ஊற்றிட்டு இருக்கிறாங்கப்பா. காத்திருக்கிறோம் ஏசப்பா, அந்த பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேசம் முழுவதும் நனைக்கத்தக்கதாய் ஆண்டவரே, தேசம் பற்றி எரியத்தக்கதாய் அந்த எழுப்புதல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேசத்துல ஆண்டவரே கரத்துல தாரம்பா. இனி ஒரு நாட்கள்ல இயேசுவே நாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை பார்க்க போறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆமாண்டவரே, நீர் உறங்காமலும் தூங்காமலும் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆகையால் சொரூபமும் இல்லையே. ஆனால் வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயத்தில் பேசுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் பல காரியங்களுக்காக நாங்கள் செபித்தோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவரே அவரவர் இருதயங்களில் பல காரியங்களை, பாரங்களை, ஆண்டவரே புலம்பல்களை வைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக செபித்தாலும் தங்களுடைய இருதயத்தில் சில பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்குமே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒரு மனதோடு இந்த வேளையில செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் பாரத்தை அறிகிற தேவன், விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே. ஆர்வத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீர் ஆண்டவர் கேட்டு இந்த நாளில் அற்புதம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை தாமதம் ஆனாலும் கட்டாயம் அது நடக்கும் என்ற நம்பிக்கை, விசுவாசத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. அப்பா, நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அநேக விண்ணப்பங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியில் கொண்டு வைத்திருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ பலவீனர்கள் உண்டப்பா. ஒவ்வொருவருடைய பலவீனங்களை நீ சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை குணமாக்கட்டும் ஆண்டவரே. என்ன வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் என் தேவனுக்கு அது ஆண்டவரே லகுவானது ராஜா, லேசானது ராஜா. நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு இந்த நேரத்தில் குணமாக்குவீராக ராஜா. அப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. கடன் பிரச்சனை மாறாதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அற்புதம் செய்யுங்க ராஜா. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் திருப்தியாக்கி கடனை மாற்றி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை செழிப்பாய் நடத்த வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நீ நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்துக்காய், கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. வாழ்க்கையில் நன்மைகள் ஒன்றுமே நான் பார்க்கவில்லையே, என்னுடைய திருமணம் இதுவரை நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக ராஜா. அற்புத கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. வேலை இல்லாமல் காணப்படுகிற பிள்ளைகள், எத்தனையோ இடங்களுக்கு நான் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டேன், இன்னும் எனக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு பதில் வரலையே என்று சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் தானே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா தடைகளையும், முன்னாடி இருக்கிற தடைகளை மாற்றி கோணல் எல்லாம் நேராக்குவீராக ராஜா. அற்புத கரத்தை நீட்டுவீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா.
ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்வீராக. அப்பா, உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நீர் பார்க்கிறீர், பார்த்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்க 2-3 பேர் நாமத்தினால ஒருமனப்பட்டு நாங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கப்பா. மெய்யாகவே எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, இப்படியாய் நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தபடியால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹெவன் டிவிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஊழியத்தை நடத்துகிற உடைய தாசனை பலப்படுத்தும், இன்னும் அபரிவிதமாய் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ அவர்களை அண்டாதபடி தேவ கரங்கள் ஒவ்வொரு நாளும் அடியானை பாதுகாக்கட்டும், குடும்பத்தை பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நீ நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹெவன் கார்டன்ஸ்காய் ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே அப்பா, அந்த இடத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறீங்க. அதில் என்ன செய்யணுமோ உங்கள் திட்டத்தை உங்களுடைய அடியான் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அதை சீக்கிரமாய் ஆண்டவரே அது செய்து முடிக்க எல்லா வழி ஒத்தாசைகளை நீ கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சமூக பணி, இறைப்பணி, மருத்துவ பணி, கல்வி பணி எல்லாவற்றையும் நீ பொறுப்படும் ராஜா. எப்படியாயினும் அந்த ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடத்துகிற அந்த ஊழியங்களை ஆண்டவரே, அந்த காரியங்களை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. எப்படியாயினும் உடைய விதை ஆண்டவர், உடைய வசனம் அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவரே நூறத்தனையான பலனை கொடுக்கணும் ராஜா. அவங்க மட்டுமல்ல, அது பரவி அநேக பிள்ளைகள் உண்மை அறியணும் ஆண்டவரே. தேவன் அப்படிப்பட்ட காரியங்கள் அந்த இடத்துல செய்யுங்கப்பா, செய்யுங்க ராஜா. பாவத்திலே மூழ்கி போய் கிடக்கிற, மூட நம்பிக்கையில மூழ்கி போய் கிடக்கிற அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. அதற்காக எடுக்கிற முயற்சிகளை நீங்க வாய்க்க பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீ கிரியை நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, நீர் தான் விடுதலை ஆக்கணும், எங்களால் ஒன்று முடியாது. எவ்வளவோ முயற்சிகளே ஆண்டவரே உடைய அடியான் அந்த மிஷினரிகள் செய்யலாம், ஆனால் நீங்க ஆவியானவர் அங்கே இருந்து அசைவாடணும் ராஜா. எல்லா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை முறியெடுத்து தேவ ஆவியானவர் கிரியை நடப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, நடத்துகிற எல்லா ஊழியங்கள், பல தரப்பட்ட எல்லா காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுங்க ராஜா. ஆண்டவரே, அந்த ஃபீட் நேஷனுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் தேவ ஆளுகை இருக்கட்டும், உங்கள் வழி நடத்தல் இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் எதுவும் ஆண்டவரே ஒரு முடி அசையாது ராஜா. நீரே நடத்துவீராக. உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தொடர்ந்து உங்கள் கிருபை இந்த மீதியான நேரங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, இந்த ஹெவன் டிவியில் செய்கிற பிள்ளைகள் ஸ்டாஃபுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எவ்வளவோ பிள்ளைகள் தியாகத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்து ஆண்டவரே காலை முதல் மாலை வரையிலும் ஆண்டவரே உழைக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. தேவர் ராஜ்யம் கட்டப்படும்படியாக எடுக்கிற முயற்சிகளை நீங்கள் பார்க்குறீங்கப்பா ஆண்டவரே. என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது அப்பா. முழுக்க முழுக்க ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக பல காரியங்களை, திட்டங்களை ஏகோபித்து செய்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துங்க, முழங்கால்களை பலப்படுத்துங்க அப்பா ஆண்டவரே. இன்னும் உமக்காக ஓடும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க குடும்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீர் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாற்றி கொடுங்க, மாற்றி கொடுங்க ராஜா. பலவீனமான பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. அதே போல இந்த ஊழியத்துக்காக கொடுக்கிற பிள்ளைகள் உண்டப்பா ஆண்டவரே. அவர்களை தெரியாது, ஆனால் கொடுக்குறாங்கப்பா. அவங்க கரங்களை இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் அநேகருக்கு கொடுக்க, இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய அவர்கள் கரங்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் ஆண்டவரே முழங்காலில் நின்று போராடி ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. ஒரு கூட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, அவர்களை பலப்படுத்துங்க, முழங்கால்களை பலப்படுத்துங்க. தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை திட்டப்படுத்துகிற தேவன் அல்லவா ராஜா. ஒருவேளை சோர்ந்து போய் இவ்வளவு நாள் ஜெபித்தோமே, இந்த காரியம் இன்னும் நடக்கலையே என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கட்டாயம் தாமதித்தாலும் அது வரும் 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 என்று சொல்லி இன்னும் உற்சாகத்தோடு
உற்சாகத்தோடு ஒருவரை ஆண்டவரை தேற்றி ஒருவரை என்கரேஜ் பண்ணி நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிற நல்ல ஒரு கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக ராஜா. அப்பா, இவ்விதமாக இந்த ஹெவன் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்துங்க ராஜா. இதற்குரிய பிரதிபலனை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. இந்த ஊழியமானது இன்னும் ஆலமரம் போல அநேகருக்கு இது பிரயோஜனப்பட, அநேக வீடுகளுக்குள்ள போய் அவர்கள் உள்ளங்களை ஆண்டவரை தொட்டு, ஆண்டவரை அவர்கள் உள்ளத்தின் பாரங்கள் தேற்றப்பட, ஆண்டவரை அவர்கள் பாரங்கள் மாற, அவர்களை சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இதை ஆண்டவரை இந்த ஊழியம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் அநேகருக்கு அதுக்கு பிரயோஜனப்பட கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. இன்னும் என்னென்ன திட்டங்கள் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்ற ஆண்டவரே நீ கிருபை கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒரே நோக்கம்தான் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். எல்லா இடங்களும் ராஜ்யங்களில் ஆண்டவர் உம்முடைய நாமம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கர்த்தரே தேவன் என்று சொல்ல வேண்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிரியைகளை நீ நடப்பித்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் உம்முடைய மகன் மூலம் நீ நடப்பிக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமம் மகிமை படட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. எலியாவை போல இன்னும் ஆண்டவரே அப்பா எழும்பு ஆண்டவரை இன்னும் உற்சாகத்தோடு செய்ய, ஆண்டவரை எல்லா சோர்வுகளை மாற்றி உற்சாகத்தோடு செய்ய கிருபை கொடுப்பீராக. தொடர்ந்து உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ராஜா. இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதற்குரிய பிரதிபலனை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து இந்த ராக்காலம் மீதியான நேரங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சாலமராதே. ஆமென் ஆமென். God bless you all. Praise God the bless Lord. you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன் நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.